விலையும் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்களே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, போட்டி, மீன், இறால், மட்டன் பிரியாணி. நாங்கள் ஆரம்பத்தில் கம்மங்கூழ் விற்றோம், டீ விற்றோம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் 5 ரூபாய்க்கு சாப்பாடு விற்றோம். சம்பாரித்து இத்தனை வருஷமாக 30 வருஷமாக கடையை வச்சு சம்பாதிக்கணும். அந்தளவுக்கு சொத்து சுகம்லாம் இது சேர்த்துல அன்னன்னைக்கு பொழப்பு நடத்தா போதும்னு சொல்லி பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சேலம் செவ்வாப்பேட்டை பால் மார்க்கெட் பூண்டு கடை சந்தில் இருக்க குமார் ஹோட்டல் அப்படின்ற ஒரு சின்ன கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சேலமில் மத்தியானம் லஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடுலாம் ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் அது எல்லாமே அவங்க கொடுக்குற காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200, 250, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். இவங்க வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு பட்ஜெட்டில் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் ஏரியா அப்படின்றதுனால நிறைய லேபர்ஸ், இந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் உரிமையாளர்கிட்ட பேசும்போது. இங்கே மட்டன் 100 ரூபாய்க்கு, சிக்கன் 100 ரூபாய்க்கு, போட்டி 100 ரூபாய்க்கு, ஃபிஷ் வெரைட்டிஸில் வந்து மினிமம் ஒரு 30 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி வஞ்சரம்னு எடுத்தாலே ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இவங்க ப்ரைஸிங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால குவாலிட்டியில் எதுவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். மசாலாஸ் எல்லாமே ஹோம் மேடு மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெயினாக இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறது தான். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ள போயிட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் குமாருங்க. செவ்வாப்பேட்டை பால் மார்க்கெட் கடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூண்டு கடை சந்தைனா தெரியும். இதுலேயும் வந்து ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, போட்டி, மீன், இறால், மட்டன் பிரியாணி எல்லாமே நார்மல் ரேட்டு தான். ஒன்றும் ஹை ரேஞ்சில் ஒன்றும் இல்லை. கையன்பவம் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 30 வருஷமாக நாங்கள் கடை வச்சுருக்கிறோம். நாங்கள் ஓனாக எல்லாமே அண்ணன் தம்பி, அப்பா அம்மா எல்லாமே ஓனாக தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கிடைச்சா போதும்னு சொல்லி நாங்கள் செஞ்சுட்டு. மற்றபடி ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்று பண்ணுவோம். சிம்பிளாக பண்ணி சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய இடத்துல வந்து வருவாங்க, சாப்பிடுவாங்க. மட்டனு, சிக்கனு, போட்டி, மீன், இறால், மட்டன் பிரியாணி, ரோகு, கட்லா, வஞ்சரம் இருக்குது. சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் 50 ரூபா சாப்பாடு. மட்டன் 150 ரூபா, சிக்கன் 100 ரூபா, போட்டி 100 ரூபா, தலைக்கறி 100 ரூபா, இறால் 150 ரூபா, மீன் ஃபிஷ்ஷு ஃப்ரை 30 ரூபா இருக்குது, 120 ரூபா இருக்குது, வஞ்சரம் 200 ரூபா இருக்குது. இன்றைக்கி வஞ்சரமே ஒரு கிலோ வந்து 1200 ரூபா வருது. அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து 200, 180, 220 கம்மி ரேஞ்சில் 10 லேபர்ஸ் வராங்க. கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்க ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு எல்லாருமே நல்லா வரும். நாங்கள் ஆரம்பத்தில் கம்மங்கூழ் விற்றோம், டீ விற்றோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக சாப்பாடு விற்றோம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் 5 ரூபாய்க்கு சாப்பாடு விற்றோம். இன்றைக்கி விலைவாசி பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு தரோம். தினம் அரிசி எல்லாமே தினமான பொருள், நல்ல குவாலிட்டியான பொருள்லாம் நாங்கள் போடுறது. ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு 15-16 கடை இருக்குது. அதில் நாங்கள் கொஞ்சம் ரிச்சாக பண்ணி ஒரு ரேட் பண்ணிட்டு மட்டனு, சிக்கனு, போட்டி, இறாலுக்குமே வந்து நாங்கள் எல்லாமே நாங்களே வந்து மசாலா நாங்களே ரெடி பண்ணி அரவா அரிசி நாங்களே ரெடி பண்ணி. குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். இது காரம் அதிகமாக இருக்கும். ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்கும், இது ஒத்துக்காது. பெரியவங்களுக்கு இது செட் ஆகாது. பல்லு இல்லாதவங்களுக்கு கறி மெலிசாக தரணும், சாப்பிட்டா தரணும். அந்த மாதிரி பார்த்து நாங்களே அனுசரித்து நாங்களே பார்த்து பண்ணிடுவோம். நாங்கள் வந்து குடும்பமாக பண்ணுறதுனால எங்களுக்கு ஏதோ அன்றைக்கி ஒரு தலைக்கு ஒரு 500 ரூபா 200 ரூபா கிடைச்சா வரும். நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி பெரியவர் சின்னவர் எல்லாமே இருக்கும். அதனால் தலைக்கு ஒரு 500-600 ரூபாய் கிடைச்சா போதும், சம்பளம் மாதிரி கிடைச்சா போதும் சொல்லி நாங்கள் இதுவரையும் சம்பாரித்து இத்தனை வருஷமாக 30 வருஷமாக கடையை வச்சு சம்பாதிக்கணும். அந்தளவுக்கு சொத்து சுகம்லாம் இது சேர்த்துல அன்னன்னைக்கு பொழப்பு நடத்தா போதும்னு சொல்லி பண்ணிடுவோம். நல்லா வரவங்க நல்லா தரணும் பண்ணணும், நம்ம பொழப்பு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஹையஸ்ட்டு விரும்பி சாப்பிட்றது போட்டி தான். அதிகம் வீட்டில் செய்ய முடியாததுனால போட்டி நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ பக்கம் போட்டியாக செய்வோம். புதுசாக வரவங்க வந்து சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிட்லாம். பட்ஜெட் கம்மி தான், நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நல்ல தரமான பொருள் தான் நாங்கள் செய்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாமே பண்ணலாம். வாங்க வந்து சாப்பிட்லாம். நன்றி.
ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷமாக நமக்கு இந்த கடை தெரியுங்க. இதே தெருவில் தான், ஸ்ட்ரீட்டில் தான் நாமளும் இருக்கோம். எது ஒன்றுனாலும் நம்ம வந்து வாங்கிடுறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒன்லி வந்துருந்துட்டு உங்களுக்கு 40 ருபீஸ் இருந்தால் 40 ருபீஸ்லேயே உங்களுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, போட்டி. இதில் பியூட்டி என்னென்னா எல்லாமே வந்துருந்துட்டு உங்களுக்கு சுட சுட உங்களுக்கு கிடைக்கிது. இன்னுமே இத்தனை வருஷமாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம், இனிமேலும் வருவோம். தெரியாதவங்களுக்கு நாம் வந்துருந்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம். வந்தாக்க ஜெயக்குமார் கடை எதுன்னு கேட்டாவே சொல்லிடுவாங்க. என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்னா. சேலம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விலையும் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வீட்டில் சமைக்கிற பேரே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்களே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, மீன் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும். போட்டி எல்லாமே 100 ரூபா தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பேர் சபரிநாதன். நம்ம ரொம்ப வருஷமாக இந்த கடைக்கு வந்துட்டுருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கும். மட்டன் வறுவல், போட்டி, மீன் எல்லாமே நல்லாயிருக்கும். நார்மல் சூப்பராக இருக்குது. ரேட்டும் கம்மியாக இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த குமார் ஹோட்டல் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சோண்டு பிரியாணி கூடவே வந்து சிக்கன் தொக்கோடு சேர்த்து சிக்கன் பீசஸ் இருக்குது. கூடவே நல்லி பீஸோட ஒரு மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி தான், சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஜஸ்ட் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக அந்த ரைஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். பிரியாணி எப்படின்னு பார்த்தோம். ஆஹா, பிரியாணி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசம், மசாலாவும் லைட்டான ஒரு மசாலா. அந்த சீரக சம்பா ரைஸ் நல்லா பஞ்சு போல் குக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட. பிரியாணி வெறும் பிளைன் பிரியாணி மட்டும் தான் வாங்கினேன். இந்த மட்டன் தொக்கு வச்சு, மட்டன் பீஸோடு அந்த மட்டன் தொக்கு வச்சு பிரியாணி பண்ணி சாப்பிடுப்பாங்க. ஆஹா, அந்த மட்டன் தொக்கோடு அந்த பிரியாணி சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மட்டன் தொக்குலையுமே ஜாஸ்தி காரம் இல்லை, ஒரு லைட்டான காரம் தான். நல்ல ஒரு மசாலா. இந்த பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது. பிரியாணி காலி. நெக்ஸ்ட் அந்த வறுத்த மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ஆஹா, அந்த மீனில் போட்டிருக்க மசாலாவும் லைட்டான மசாலா சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை. அந்த ஃபிஷ்ஷுமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா சாதத்தில் பிணைஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா எப்படி சொல்கிறது, அந்த ஃபேட்டோட கலந்த மாதிரி இருக்குது. நல்லா வளர்ந்து இருக்குது அந்த கிரேவி. இந்த கிரேவிலேயும் அந்த லைட்டான அந்த பெப்பர் பேஸ்டு காரம் தான், ஜாஸ்தி காரம் இல்லை. ஒரு நல்ல ஒரு மசாலா இந்த சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஆஹா, நான் சிக்கன் பீஸ் எப்படி டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆஹா, சிக்கனுமே இந்த பிராய்லர் சிக்கன் தான், நல்லா பக்காவாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, சூவியாலாம் இல்லை, நல்லா பஞ்சு போல் குக் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குது. சிக்கன் பீஸோடு வச்சு நல்லா அப்படி பிணைஞ்சு. நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிங்க. சிக்கன் கிரேவி வித் அந்த சிக்கன் பீஸோடு சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குது. ஆஹா, ஸோ ஃபைனலாக அவங்க மட்டன் கிரேவி வித் மட்டன் பீஸோடு இருக்குது. அந்த மட்டன் கிரேவி எடுத்து சாதத்தில் வச்சு நல்லா அப்படி பனைஞ்சு, சிக்கன் கிரேவியோட மட்டன் கிரேவி கொஞ்சம் நல்ல ஒரு கலர் தூக்கலாக இருக்குது. அதாவது ப்ரௌனிஷாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. ரைஸோட சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்த்தேன். மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சிக்கன் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப சட்டிலான ஒரு மசாலா தான். காரமும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. நான் பார்க்கும்போது காரம் ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை. மட்டன் பீஸோட ரைஸில் வச்சு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணேன். ஆஹா, அந்த மட்டன் பீஸோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. சிம்பிளாக 2 ஐட்டம் தான் நான் வாங்கினேன். அது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லி பீஸ் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணுறேன்.
ஆஹா. ஒரு சின்ன இடத்துல ஒரு அழகாக வந்து சைடில் வந்து ஒரு ரன்னிங் டேபிள் மாதிரி ஒரு சின்ன டேபிள் மட்டும் போட்டுருக்காங்க. வரிசையாக உட்காந்து தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. இந்த டைனிங் ஏரியா அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். வரவங்க 2 வீலர்னால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். காரில் வரதா இருந்தால் மெயின் ரோட்லேயே விட்டு தான் வரணும். பட் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மதிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் அதாவது இந்த சேலமில் இந்த ஸ்பெஷல் அந்த மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, இந்த போட்டி அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.